Vanakkam. Hi to the press. And I would like to say thank you to Vishnu sir, who has believed in me. மேலே நம்பிக்கை வச்சு முகேஷ் சாரும் விஷ்ணு சாரும் என்னை தனியாக ஒரு ரூமில் விட்டாங்க. இந்த அரசு எடுத்துக்கோ, படத்தை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு படம் கிடையாதுங்க, ஒரு 6-7 படம் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து விடிவி கணேஷ் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் படம் போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனாலும் சூப்பர், எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட ஐயோ இது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் டன் வெல். மோகன் பாபு சார், ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இந்த 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 டீம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு 27th அன்னைக்கு தெரியும். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி. ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணாரப்பட்டியாக இருந்தாலும் என்னோட சொந்த ஊர் இங்கே கும்முடிக்குடி பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் எங்கள் அப்பா பிறந்தவர், எங்கள் தாத்தா பிறந்தவர், எல்லாமே எங்கள் பூர்வீகமே அங்கே தான். எங்கள் பாட்டி ஊர் வந்து காலாஸ்ரீ பக்கத்தில் இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்கள் அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாரு, அதாவது எங்கள் பாட்டி ஊரில் போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். நாங்கள்லாம் பிறந்த பிறகு நாங்கள் லீவானால் அங்கே தான் போவோம். ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன், எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு. அவருடைய 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா எங்கள் அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த், அவர் பேர் வந்து கோலா ஆனந்த். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து ஜட்டி போட்டத்துலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குழந்தையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவரால் தான் இன்னைக்கு இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு. அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் இவனுக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்தில் போய் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட முதல் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார். அப்போது கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அதில் ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ணுற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா சார். அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன், ஏரா దీంట్లో నడుస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నడుస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் ஏதோ டென்ஷனில் இருந்தார் பொழுதுக்கு எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அலு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படியே போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு.
நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா அது நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்றுருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காரு. சம்பாத் இப்படி பண்ணுங்க, சம்பாத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதை கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவரு சம்பத் ராரா கடை அப்படின்னா நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடிலாம் வச்சிருக்க, நான் சேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன், நீ தான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமாம் சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர் கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனுடைய ஃப்ரெண்டு. இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று சாரி சம்பத், நான் உன்னை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டார். எனக்கு அப்போவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆள், நம்மளை வந்து அப்போ நான் சொல்றது ஒரு 15 வருஷம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளையும் மதிச்சு இத்தனை பேர் முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவர். அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த படத்தில் இது அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை எனக்கு வந்து சம்பளமே பேசாமல் தான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நான் சினிமாலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்றைக்கி 5 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 வருஷம் ஆச்சு. திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். என்னடா இவர் நம்பரில் எனக்கு கால் வருது சொல்லிட்டு நான் பயபக்தியோட சார் చెప్పండి సార్ రే నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్లో షూటింగ్ పాస్పోర్ట్ ఎంత ఉందా సార్ ఉంది సార్ డేట్ ఇస్తావా సార్ ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ అని சொன்னேன். சரி ஓகே கேரக்டர் గురించి அசோசியேட் மாట్లాத்தாரோ வச்சேய் అని அப்படி சொல்லிட்டு அசோசியேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது. ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுற 3வது படம் கண்ணப்பா. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால் இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் திருப்தியோடு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், விஷ்ணு சார். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் 2 பேரும் அவ்வளோ அழகாக இந்த வேலை வாங்கினாங்க. முக்கியமாக விஷ்ணு சார் வந்து அந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு. இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. Vanakkam everyone. Just want to say Kannappa is not movie, emotions for everyone. हम सब ने इसके लिए बहुत मेहनत की और मुझे लगता है कि मैं अपने आप को बहुत प्राउड फील करता हूँ, लकी फील करता हूँ कि इस फिल्म का हिस्सा होकर। जो महादेव का एक इतना बड़ा भक्त है और मैं खुद भी एक महादेव का इतना बड़ा भक्त हूँ, तो मैं इस फिल्म की स्टोरी से बहुत बहुत रिलेट करता हूँ. और मैंने जब 1 महीने पहले फिल्म देखी थी तो फर्स्ट टाइम मतलब मुझे लगा कि मतलब महादेव का कोई इतना बड़ा भक्त कैसे हो सकता है. मेरी हिंदी आपको समझ में आ रही है थोड़ी बहुत, या प्लीज थोड़ा इंग्लिश कमजोर है और तमिल नहीं आता मुझे. तमिल कुंजम तरी है, लेकिन मेरी जो भावना है मैं आपको हिंदी में बोल सकता हूँ.
तो इतना ही कहना चाहूंगा कि प्लीज आप सब फिल्म देखिए और चेन्नई से मेरा बहुत पुराना रिश्ता है क्योंकि यहाँ पर मेरी सिस्टर मेरे अंकल काफी लोग यहाँ पर है तो चेन्नई इज माई सेकंड प्लेस तो बस इतना ही कहना चाहूंगा प्लीज वॉच द फिल्म एंड थैंक यू विष्णु सर मोहन बाबू सर मुकेश सर कि मुझे इस फिल्म का हिस्सा बनाने के लिए आई एम ऑलवेज रेस्पेक्ट फॉर यू थैंक यू सर थैंक यू विष्णु सर थैंक यू தேங்க்யூ சார். மொழி வேறையா இருந்தாலும் அவர் சொல்ல வந்த எமோஷன் கண்ணப்பா எனக்கு கொடுத்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ரோஜாவாக 30 வருஷமா நம்ம மனசெல்லாம் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் த எவர் கார்ஜியஸ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம மனசை இன்னி வரைக்கும் கவர்ந்துட்டு இருக்காங்க. த காலிவுட் குயின் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ வெல்கம் மனோபாலா அவர்கள், மதுபாலா அவர்கள். சாரி. ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போ தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், சிவனே வந்து என்ன இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே, அதுதான் என்னோட லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறச்சு சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமாவில் வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவ தான் நான். ஃபூல் और कांटेன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கை அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னென்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவ தான். அது ஏ கிரேட் ஃபில்மா, பி கிரேட் ஃபில்மா, இல்லை நல்ல ரோலா, இல்லை சரியான ரோல் இல்லையா, நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவ தான் நான். அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்ணுறேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. இந்த சவுண்டில், இந்த ட்ரெய்லர், இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம், பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி, யோதா பற்றி பேசினாலும் சரி, ஃபூல் और कांटे பற்றி பேசினாலும் சரி, எந்த அழகன் பற்றி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்னை கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேன்னு எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரோட சினிமாவில் ஹீ கேன் நெவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்தில் ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டால்ஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய் குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly he is Kannappa, and he's truly a Kannappa. I'm very very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends,
starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா நீங்க இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. Director of the film. ஏன்னா அந்த விஷுவல் பார்க்கும்போதே தெரியுது சார், நியூசிலாண்டில் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்ல நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். Tamil Nadu is a sacred land where so many tirthasthals and so many temples are here, and I'm happy to back again here in front of you with our devotional tribute to Lord Shiva, Kannappa. I welcome all of you on behalf of our producer, respected Mohan Babu sir, legendary actor, producer Padma Shri, and I thank you all of you for taking time and come here. Kannappa, it's a journey, it's an experience, and it's a life learning lesson, not only for me, but for all of us, I think. We encountered so many obstacles. Every movie encounters, it's not unusual for Kannappa. Every movie has its own problems, but I think it's only Lord Shiva who is steering and guiding us. And here we are, almost movie is complete, and we are about to release. And we are having so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and best of our ability and best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva, and thank you everybody. Thank you. Thank you, sir. So now it is going to be the one and only, the face, the man behind Kannappa. அவர் பத்தி நிறைய விஷயங்கள் இவர் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த படத்துக்காக இவர் போட்ட எஃபர்ட் வந்து இட்ஸ் நாட் 1 or 2%, இட்ஸ் டெஃபினெட்லி மோர் தென் 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெடிகேஷன் அண்ட் இந்த பேஷன் வந்து கண்டிப்பா அவரோட அப்பா மோகன் பாபு அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா he has given the life Kannappa. கண்ணப்பாக்கு ஒரு மறு உயிர் கொடுத்திருக்காரு இந்த படம் மூலியமா அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். Yes, he is not just an actor, a visionary producer, educationist and martial arts கத்துட்டாரு and stunt choreographer இருந்திருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. ஸோ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சார், பேசிட்டே போனா இன்னைக்கு நாள் தீராதுன்னு நினைக்கிறேன். So thank you so much for giving Kannappa to this generation. So I would like to welcome Vishnu Manchu Garu to the stage to speak, share some words with the press. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் இருந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து எங்கள் ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பேராக ரொம்ப நன்றி. நான் பேசுகிறது எப்படி Q&Aல பேசுகிறேன். எனக்கு மதுபாலா மேடம்க்கு கொடுத்த பேமெண்ட் ஒன்லி 2:30 வரைக்கும் தான். அவங்களுக்கு 4:30க்கு மதுகாருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஷீ ஹேஸ் டு லீவ். வில் ஸ்டார்ட் அ Q&A. உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தால் ஃபஸ்ட்டு மதுஜியை கேட்டுட்டு அப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. ஓகே, பிரஸ் அண்ட் மீடியா உங்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். படங்கள்லாம் அவ்வளவு அழகா நடிச்சுட்டு இதுல ஒரு மாதிரி ட்ரைப் மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அது நியூசிலாந்துல நடிச்சது அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ ஆக்சுவலி இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது, நல்ல ரோல்ஸ் கிடச்சிது, நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ், ரோல்ஸ், அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயின்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது. அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலேயே இந்த காஸ்டியூம்
அதை போட்டுக்கிறதுக்கே அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனாக இருக்கேன், ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குவீனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட், எந்த இமோஷன், எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங். அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம். ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக். யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிளாமரஸாக டெண்டராக, யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பாடி எந்த சைஸ் எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச், ஒரு நஷா இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. செட்டில் என்னோட கோ ஆக்டர்ஸ், நீங்கள் கை அப்படி வைக்காதீங்க. பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். Because I don't want to fit into the box that you are putting me into. This queen will walk like that. அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் பண்ணேன். So I really enjoyed. இதில் 500 ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ஆடியோ இருக்குது. அதில் நம்ம லாஸ்ட் ஆகாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணி 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 10 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து இந்த படத்தில் இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்ததுன்னா I think I would be very proud and very grateful. Madhubala, she was also the hottest tribal woman on the set. Madhubala, ஸோ இங்கே ஆடியோ லைன்ஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோ முக்கியமாக வரமாட்டாங்க, நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. பட் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சிருக்க ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய யாருமே வரல, ஹீரோவை தவிர. உங்கள் ஃபோட்டோவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பு ஏற்றுறேங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், ஏன் என் ஃபோட்டோ இல்லை? பட் தட்ஸ் ஃபைன். இந்த படத்தில் நான் இருக்கேன், நான் ரொம்ப ப்ரவுட் பார்ட்டிசிபெண்ட், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் டு ப்ரமோட். எங்கேயாவது என்னால் வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அது நான் எங்கேயானா பிஸியாக இருந்து வர முடியாமல் போச்சுன்னா அது வேற விஷயம். பட் எங்கெல்லாம் என்னால் வந்து உங்களோட பேசி ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸோட பேசி நான் ப்ரௌடாக பண்ணியிருக்கிற சினிமாவை உங்கள் முன்னாடி ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது ஃபோட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருந்தால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செரி ஆன் த கேக். அப்படி இல்லாட்டாலும் I am there in the film and that is most important. So that's why I'm here. மைக் கொண்டு தரீங்க விஷ்ணு ஜி so can அவங்க மது முடிச்சிட்டு சொல்லுங்க. Thank you. அதான் சொன்னா புரியுமா, நான் தரேன்ற சார் முடிச்சிட்டு போங்க. ராஜேஷ் அவரு முதல்ல கேட்டிருக்காரு, அவருடைய கேள்வி. Welcome to Chennai. Thank you. Modi ji, you're always a Roger to our Tamil audience, not only the Tamil, the whole India. And history has it that Kannappa had many layers. And how was it fitting into a project like this from the days of Pulaur Kante and Roja? You've done many hats, nonchalantly. How was it playing this character? இந்த ரோல் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. ஒரு வாரியர் மாதிரி ஒரு ட்ரைபல் அவுட்ஃபிட்டை போட்டுட்டு ஒரு ரியலாக ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ரோலில் என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் என்னை இதில் இமேஜின் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் என்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஆல் த கிரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோலில் அவங்க என்னை இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா என்னோட இமேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அதுதான் இமேஜ். அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தால் உடனே என்கிட்ட வருவாங்க. இப்போல்லாம் எனக்கு ஒரு டேக்லைன் கூட இருக்கு. அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் சருக்கு ஒரு டேக்லைன் இருந்தது, ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு. எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. அந்த டேக்லைன்லேருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குவீன் ஹூ வில் வீல்ட் அ sword அப்படி ஒரு ரோலை இவங்க கிரியேட்டிவ்ஸ் என்னை விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோலில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி.
அதனால தான் நான் வந்து திருப்பி மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அது நான் சூஸ் பண்ண மாதிரி. இது வந்து அவங்க இந்த ரோல், இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் ஐ லிவ் த கேரக்டர் வெல். விஷ்ணுஜி. Oh, I wish you have seen her as a Roja, but I wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences. A child, you can never see a child as much as happy she was doing all this. She enjoyed her character, and when it is raining, it's dancing in rain. It was amazing moments with Madhuji. Thank you. I want to say, actually நீங்க யாரோ கேட்டீங்க நியூசிலாந்துல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது. That was the most beautiful. நான் ஸ்கை டைவிங் கூட பண்ணேன். அண்ட் யூஸ்வலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனா ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கும். ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லையா, ஸோ தே டோன்ட் அலோவ். ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன். So, you know, and I danced in the rain, I climbed the mountains, I walked through the cherry blossoms in New Zealand, and the New Zealand experience was very beautiful. I felt like a child. அப்புறம் அந்த ஸ்வார்ட் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேன்னா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம், நிறைய பேர் மேல கோபம் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சிக்க முடியாது. ஒரு இமேஜ் வேற இருக்கு, அதையும் காமிச்சிக்க முடியாது. கையில சோடு கொடுத்தோடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து குதிச்சோடனே எல்லாரும் படாது. ஐ ஃபெல்ட் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ ஹாப்பி. So அதுதான் டு ஆன்சர் முகேஷ் ஜி's question. I think we've run out of questions for Madhuji. The question is to you. Just a second. So, any other questions to Madhuji? Sir, நான் actually airport கிளம்பணும். May I say my goodbye to you right now? ஸ்டண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. சரி, கோரியோகிராஃபி யார் பண்ணா? அந்த ஸ்டண்ட்ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தது? கோரியோகிராஃபி வந்து ஃபாரின்ல இருந்து அவர் கேச்சா அவரோட டீம் they were all there. கஷ்டமா என்ன இருந்ததுன்னா, நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போகிறது உண்டு. ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு சூட்டபுளாக நான் வெயிட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சோடை வச்சுட்டு சோடை பிடிச்சோடனே கை இப்படி ஆகிடும். அந்த கையில் சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கையெல்லாம் ஸோ நிறைய சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் டேக்ஸ் நிறைய ஆச்சு. இந்த கை சோடு ஹோல்ட் பண்ண கையெல்லாம் சோர் ஆகிடும். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது that it looks so simple. Action looks so simple. Actually ஒரு choreograph மாதிரி இருக்கு, டான்ஸ் மாதிரி, but it takes so much energy. And அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ years இதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். என்ன சொன்னாரு நீங்க ஸ்டண்ட் பண்ணும்போது? அவர் அது ஸ்டண்ட் இல்ல அவர் என்னோட அப்படிலாம் கோவலாம் படல. he was very nice to me. மணி சாரோடைய தக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல ஏதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா? ஒரு கான்வர்சேஷன் வந்தது ஒரு சாங்காக. பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமாவில் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் மணி சார் கிட்ட நான் அந்த ஃபோன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். that after so many years Mani sir has called me, but it hasn't materialized, but the call has happened, so maybe in the next future I pray that it comes. Okay. I take your leave, everyone. Bye bye. Thank you for joining us, ma'am. Thank you. Vishnuji. Yes, sir. Yeah. Finally, I get to answer. Yeah. So, congratulations. We're all eagerly waiting for Kannappa because this is a spectacle that we've started kind of having huge expectations of. But Nadula, we got to know a little bit of an incident. We heard that an important part of the CD was kind of misplaced, and then there's not been an update. It's kind of created a bit of worry among fans, and we kind of hope for an explanation that would kind of provide relief to all of us. So if you could throw a little bit of light on it. Okay, I'll definitely answer that. தமிழ்ல சொல்ற பரவாயில்ல. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், my heartfelt request to every one of you. இங்க வரும்போது I got a heads up
இல்லை மீடியா சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க. வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை. இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட். அதுக்கு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்ணப்பா பற்றி பேசலாம். ஐ ரிக்வெஸ்ட் யூ யாருமே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். எதுக்குன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலியும் ஏதோ families are complicated. Vishnuji, sorry to interrupt, but let me rephrase the question. No, I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. So that's why I'm giving a heads up. So now உங்களுக்கு general procedure சொல்லணும். That's my only request. I request you not to ask me any issues in my family. நம்ம all families no issues இருக்கும். இல்லாம இல்ல no family is Sri Ramachandra வீட்லயே இருந்தது. After all, who am I? No, the thing is, it has come into the public I know. domain என்றதுனால தான் we are going to face it. No, that's true. So that's my only request. That's all. Whether you accept my request or not is up to you. But that's my request. Thank you. I appreciate that. Much respect. So, generally ஒரு படம் நாங்கள் பண்ணும்போது டிஜிட்டல் ஆகிட்ட அப்புறம் நான் சும்மா I'm just going to give a master class in about 3-4 minutes. அதுக்கப்புறம் you'll understand. டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொக்கேஷனில் 2 ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு 3 காப்பீஸ் எடுப்பாங்க. நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் 2 காப்பீஸ் எடுப்பாங்க. இந்த 2 காப்பி ஹார்ட் ட்ரைவும் ஒரு வண்டியில் போகணும், ஒரு செப்பரேட் வண்டியில் போவோம். ஒன்று எடிட் ரூமுக்கு போவோம், இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம். எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு ட்ரைவ் யூ ஹேவ் another சேஃப்டி ட்ரைவ். ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ். சிஜிக்கு வரைச்ச இப்போது நம்ம படம் ஒரு 8 இந்தியாவில் ஒரு 8 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது. அப்ராடில் 2 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது விஎஃப்எக்ஸ். சென்னையில் ஒரு 2-3 கம்பெனியில், பாம்பேயில் ஒரு 2-3 கம்பெனி, ஹைதராபாத்தில் பெரிய யூனிட் ஹைதராபாத்தில் வச்சு பண்ணுறாங்க. லண்டனில் ஒன்று, துபாயில் ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற the reason I'm also clarifying to you is because மீடியாவில் நாங்கள் எப்பவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு 3வது நாளோ 4வது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லிச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதர்வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை. நாங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போ ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற. டிஐனா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது, கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது. ரேஸ் பண்ணிச்சு. செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைப். வெரி குட் கம்பெனி, வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஒரு ஹார்ட் டிரைவை அனுப்புனாங்க. தட் ஹார்ட் டிரைவ் இங்கே ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல. அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல. அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் கம்பெனிக்கு 2 அட்ரஸ், ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், 2வது ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும். அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் காமிச்சாங்க. அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும். நாங்கள் 3 பசங்க எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் 3 பேரும் யாருக்கு மெயில் வந்தாலும் அங்கே தான் வரோம். அங்கேருந்து ஆளாலும் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க. இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு 15 வருஷமாக நடந்துன்னு இருக்கு. ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆள் ரகுவன்றவர் அங்கே 24 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்துருந்தது கொரியர் டைமில். அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆச்சு. 4 வீக்ஸ் ஆச்சுப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க 2 பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ whatever it is, அவங்க அங்கே தான் இருக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச வேண்டிய முதல்ல கம்ப்ளைண்ட் எதுக்கு முன்னால் காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வச்சோம். இது நல்லது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் பிறந்து வந்தவங்க நாங்கள், இது கரெக்டு கிடையாது, ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். வரல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும், இது பெரிய விஷயம் ஆகும், எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்க சொல்லவே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் தென் May 18th there was a tweet
ஆன்லைன் ஜெனரலாக நாங்கள் யூனோ தேர் இஸ் த சோஷியல் மீடியா டீம் நாங்கள் வெளியில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். தே கீப் லுக்கிங் அட் த நெகட்டிவ் நியூஸ் ஆர் பாசிட்டிவ் நியூஸ் ஆர் எனி நியூஸ் விச் இஸ் நாட் டிசைரபிள். அது தேடின்னு இருக்கும்போது there was one tweet, கண்ணப்பா மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனா என்ன, ஒருவேளை மனோஜ் கை கிடைச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகி சார் இந்த மாதிரி வந்திருக்குன்னா சரி நீங்கள் எஃப்ஐஆர் புக் பண்ணாதான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது. நாங்கள் இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா அவர் நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. தட்ஸ் மை ஃபிலாசபி. சரி, யூ கோ பை த ப்ரொசீஜர், எஃப்ஐஆர் புக் பண்ணுங்க. ஸோ போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்கு. தே நோ த ட்ரூத். தம்பி பேர் வராமல் மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் தேர் இஸ் நோ சாய்ஸ். அது நாளைக்கோ கூட வரும். அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் டிரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்டு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 minutes ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்டு அப்புறம் 4-5 கம்பெனி வேலை பண்ணோம். அதுக்கு ப்ளூ மேட்டில் இருக்கிறது இல்லைனா க்ரௌட் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அதில் இருக்குது. பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். பட் எனி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் 100%. 99% they are safe. அந்த 1% டவுட் இருக்குது. அதுக்கு தான் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் வி கேவ் எ ஸ்டேட்மெண்ட் சேயிங் தட் ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் அ லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள்லாம் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒருவேளை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா சினிமா பார்க்குறதெல்லாம் மூவி லவர்ஸ். ஜூன் 27 27th மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் அதில் பார்த்து எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ்ன்ட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா ஆச்சு. எங்களுக்கும் இனிக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அமிச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல. த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் தெம். டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல. அதை நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது, போலீஸு நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல்ன்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட். அண்ட் ஐ பிலீவ் இன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் ஐ பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினேன்னா, சரி நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் டிரைவில் யார் அனுப்புவாங்க, இல்லைன்னா இது உண்மையா கிடையாதா என்ற இது இருக்குது. மூவி இல்லை, அதில் ஓன்லி விஎஃப்எக்ஸ் காம்பனன்ட் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் த என்டையர் ஸ்டோரி ஆஃப் இட். Vishnuji, the question is... backup இருக்குங்க. Vishnuji, my question is also addressed to you, sir, but not about this subject. A couple of months earlier, we all had the opportunity to meet you all, most of you, yes, at Hyatt. Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There is not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations for you and your entire team for that aspect. Thank you. And during which occasion, the first press meet, it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா, அவங்க ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25 படத்தை வச்சு நான் அப்போ தான் சென்சாருக்கு போனோம். சென்சாரில் ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் வித் த சென்சார். எதுக்குன்னா இப்போ பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் எதுக்கு வெளியில் சத்தியம்ல இல்லாமல் இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா, இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ன்ட்டு நாங்கள் எனி பப்ளிக் தியேட்டரில் போடும்போது ஐ ஹாவ் டு டேக் சென்சார். நான் கண்ணப்பா வந்து வாயிலேருந்து தண்ணி போடுறதே அது அப்ஜெக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி, ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன் எனக்கு சொன்னேன்.
இது உங்களுக்கு சரி இல்லை நார்த் ஆடியன்ஸ்க்கு இல்லைன்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் வை நான் இந்த ஜென்ரேஷன் நான் கண்ணப்பா கதை சொல்கிறேன். இத்திஹாசில் இருக்கிறது, ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது, அங்கே கோயிலே அப்படி இருக்குது, அது எப்படி நான் ஸோ அது இப்பயும் அது ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல, இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த query என்னன்னா, கண்ணப்பாவுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா, ரொமான்ஸ் பண்ணாரா அன்ற கொஸ்டின் இருக்கு. நான் ரொமான்ஸா? சிவனும் பார்வதியே their biggest love story. You know, how can I say, how can you deny that a normal man and woman cannot have love? You know, out of love are born children. Okay, so nobody can deny that. So இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்ல இருக்க போது கடவுள் சிவனை வேண்டிக்கிட்டேன், சாமி just help me and so all these things are coming up and அந்த VFX-னால I learned a lot in this movie. இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற VFX-ல எங்கே கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் த ரீசன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், நம்மளுக்கு திருப்பதியில் யூனிவர்சிட்டி இருக்குது, மோகன் பாபு யூனிவர்சிட்டி. இந்த டிசம்பரில் ஐ எம் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் VFX கோர்ஸ். ஸோ தட் வில் பி ஃப்ரம் தேர் இன் 3 years I want to create some of the best VFX producers and supervisors. Good. Sir. Thank you. Sorry to ask a question about a family issue. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதுதான் என்னன்னா, இட் ஹஸ் கம் டு த பப்ளிக் டொமைன்ன்றதுனால நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா, மனோஜ் மன்ஷோவை பற்றி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் ஹிம் இன் டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, பெருந்தன்மையாக சொன்னீங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் மன்ஷு வந்து உங்களை வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் 2 பேரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தார். அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கவர் ஆச்சு. அது இல்லாமல் அவர் வந்து உங்களை ரொம்ப பிளேம் பண்ணினே இருக்கார். வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார்? இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வே இட் ஹியர். ஐ விஷ் ஐ நியூ த இஷ்யூ. அது எனக்கு தெரிஞ்சா எனக்கும் கிளாரிட்டி இருக்கும். 6 மாசமா கிளாரிட்டி இல்லாமையே நானும் இருக்கிறேன். சரி பேசின்னு இருக்காரு, ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயம் நம்ம 10 பேர் முன்னால் அவர் பேசுகிறாரு, நான் பேச விரும்பலை. வாட் ஹேப்பன்ஸ் இன் மை ஹவுஸ் ஸ்டேஸ் இன் மை ஹவுஸ். But rumors speculate that there are some political pressures from outside அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டா என்ன? சார் நீங்கள் சொன்ன விஷயம்தான் என்னன்னா, சிவனடியார்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி நீங்கள் வந்து பக்தி மூலியமாக நீங்கள் சொல்கிறீங்க, அந்த தண்ணி விஷயம், அந்த வாயில் வந்து எத்தனை தண்ணியை கூட்டுறது, அது வந்து அது அபிஷேகம் தான். ஆனால் வந்து சிவனடியார்கள் ஏற்றுப்பாங்களா? சிவனடியார்கள் பக்தர்கள் நடந்ததுதான் இல்ல சார், நடந்தது அது என்னன்னா அவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு, அது ஹிஸ்டரி இருக்கா? இருக்குல்ல, கோயில் ஆக்சுவலா தூர்ஜெட்டி there are 2 poems தெலுங்குல. ஒரு வருஷன் ஆஃப் த போயம்ல புக்கட்டி நீலு దానిపైన వేశారు, అభిషేకం చేశారన్న వాయిల తన్ని పోட்டு అభిషేకం பண்ணாரு. எங்கிலிతో அபிஷேகம் చేశారంటే இன்னொரு வருஷம் இருக்கு, ஆனா எச்சைய துப்பி பண்ணாரு అంటే இருக்கு. ஸோ இல்ல அது ஏதி இருக்கு, சிவபுராணம் இருக்கு. சிவபுராணால அவருக்கு ஒரு மாംസം நைவேத்தியமா வச்சிருக்காரு, அது சிவன் அக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்கு. சி படம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும், படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ சென்சாரில் கூட இஷ்யூஸ் இருக்கும்போது படம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கும் இன்னும் கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி லிங்கத்து மேல கால் வைக்கிற மாதிரி ஒன்று இருக்குமே சார், அது இருக்கா? 100% இருக்கு, அது இல்லைன்னா கதையே இல்லை, எல்லாமே இருக்கு, 100% இருக்கு. கண்ணப்ப நாயனார் கதையா அல்லது வேற கதையா? சொல்றேன் சார். இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் ஒரு அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார். சார் இது 2014 எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஒரு இதுக்கு முன்னால் வந்த கதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் அதை ஸ்பேனை ஏற்றினேன். சி இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னன்னா, when you go back to history, போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன், இது 2வது செஞ்சுரியில் சோழா டைமில் நடந்த கதை. இது பற்றி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணால ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர்கள் அவர் ஏதன சிவபுராணால மென்ஷன் பண்ணியிருக்காரு. 64 நாயனார்ஸ்ல இவர் நம்பர் 13. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில தூர்ஜெட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய ராஜ்யத்துல அவர் ஏதன ஒரு கம்பைலேஷன் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மஹத்யம்
ஆனால் ஏதின பொயம்ஸ்ல இருந்து இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி பிரவுன். அவருக்கு 1895 புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு புக்கு எனக்கு தேர் ஒன்லி 5 புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 1 புக் இஸ் பிக்கனர் யூனிவர்சிட்டியில் இருக்கு, பிக்கனர் மியூசியமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டோரி ஒரு கதை என்ன, ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஆயிட்டான், மிகப்பெரியான பக்தன் ஆயிட்டான். இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆனா நாஸ்திகனா இருக்கும் போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு முன்னால வந்து 6 படத்துலையும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க. ஸோ இது கூட அதுக்கு முன்னால நடந்தது மை வெர்ஷன் ஆஸ் அ ரைட்டர். ஐ டுக் கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ். எதுக்கு நாஸ்திகனா இருந்தான், அதுக்கப்புறம் ஹவு டிட் ஹி சேஞ்ச், அந்த ஆர்ட் அது சேஞ்ச் ஆயிட்ட அப்புறம் the story is known to everybody. So how it was portrayed, director sir portray பண்ணாரு. அது picturization or dialogues and everything is different. But அதுக்கு முன்னால இருந்ததுல it's our version. விஷ்ணு சார், இந்தியாவில் சிவ பக்தர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. போது சிவன் பார்வதி எங்க அப்பாவோட அப்பா அம்மா, தட் இஸ் வாட் ஐ லுக் அட். எங்க அப்பா அம்மா மிட் 30s கியூட்டா பேண்டர், அவங்க லவ். நான் எப்படி எங்க அம்மா அப்பா பார்த்தனோ அப்படிதான் சிவனும் பார்வதி எங்க அம்மா அப்பா அப்படிதான் நானும் பார்த்தேன். அண்ட் என் விஷுவலைசேஷன்ல ஐ குட் விஷுவலைஸ் தெம். அக்ஷய்குமார் சார் வந்து இந்த மாதிரி இருக்கணும், காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும். நான் எடிட் ரூம்ல பார்க்கும்போதெல்லாம் இந்த எடிட் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல், தேங்க்யூ ஃபார் ஆக்செப்டிங் த ரோல், ஏன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங், ஐ கேன் சி மை பார்வதி மதர் ஓவர் தேர்ன்ட்டு நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும். சார், உங்களுக்கு டைரக்டர் 2 பேருக்குமே இந்த கேள்வி. ஆக்சுவலாக அவங்க மதுபாலா மேடம் பேசும்போது சொன்னாங்க நியர்லி 500 ஆர்டிஸ்ட் இங்கேருந்து இதில் வந்து நியூசிலாண்டில் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500 ஆர்டிஸ்ட் வந்து இங்கிட்டு கொஞ்சம் பேர் அங்கிட்டு கொஞ்சம் பேர், இல்லை டோட்டலாகவே இங்கே தான் பண்ணாங்க. டோட்டலாக there were 600 crew members from around the world அங்கே வந்தது. ஓகே, அதில் 197 were from Thailand. ஒரு 25-30 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு போனோம். செட்டு, இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே. அங்கே லோக்கலாக நாங்கள் ஒரு 15-20 நாள் அங்கே லோக்கல் மாவோரி க்ரௌடை கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்வன்ஸ். How are you able to cope up இந்த இங்க இருந்து ஆர்டிஸ்ட் போனாங்க, அந்த கிளைமேட்க்கு எப்படி வந்து அவங்களால தாங்க முடிஞ்சுச்சா? அவங்களால did you face any complications there? There were a lot of things, but it's all Shiva Leela. Everything happened with the blessings of Lord Shiva. Sir, villain. Because of Mohan Babu sir and Vishnu ji, I got such a pool of actors, so many great actors, that I do not need to put so many informations or so many things in their brain. I like natural progress of performance. An actor brings something themselves, you just plant a seed in their brain, in their life or about character, and let it grow themselves. If I will force myself on characters, every character will act according to me. But when you will leave them, you will find different kind of flowers to do for me. Yeah, it's easy job. And one more thing I want to say, and I say again and again, that all the legendary actors, you see them on screen as a performer, but they are so focused. I want to talk about Mohan Babu sir. What he has to prove now? He has done more than 600 movies, he got all the recognition. But everybody should come and watch him on set, that how sincere, how dedicated he is. Yeah, Akshay ji, Mohanlal sir, everybody, Sharad sir, Madhubala ji, I am so blessed to have so many great actors and so many dedicated and intelligent actors. So that was a blessing that we have, not only me, but whole unit have. Okay, thank you. Last thing which I would like to say, I'll give it. But Allaroda majora Mohanlal sir will be the biggest surprise in the movie. On 27th நீங்க பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுவீங்க. Sir, villain. Yes. Villain sir. Welcome to Chennai. Thank you. ஸ்பெஷல் நீங்க உங்க லாங்குவேஜ்ல நீங்க வந்து இங்க வந்து பேசுனது, சில பேர் வந்து ஹிந்தி தமிழ்ல இது பண்ணி ஹிந்தி லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, பட் நீங்க போல்டா ஹிந்தில பேசுனீங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் திங், நீங்க வந்து மகாபாரத துரியோதனா கேரக்டர் பண்ணிருக்கீங்க. ஸோ அதில் செமையா இருக்கும். விஜய் டிவியில் நாங்கள் பார்ப்பேன். ஸோ வேற லெவலில் இருந்தது. உங்களை அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணாங்களா?
जी मुझे जब मोहन बाबू सर ने महाभारत देखी थी तो उनको दुर्जय का किरदार बड़ा पसंद आया था। उन्होंने मुझे स्पेशली बोला कि अर्पित तो आई फील सीरियसली सो लकी कि मतलब इतने सारे फिल्म में लेजेंड है, मतलब उनके सबके साथ काम करना एक बहुत बड़ा मतलब अपने आप को भाग्यशाली महसूस करता हूँ। और जो प्यार अपने महाभारत में मेरे किरदार को देता हूँ तो मैं कह सकता हूँ उससे भी मतलब ज्यादा आपको इसमें दिखेगा। कालमुख इज मतलब यू ऑल hate me in this movie. Thank you so much. சார் ஹீரோ சார் ஒரு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். இந்தியாவில் இருக்கிற எல்லா அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே உள்ளே போட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே எட்டு போயிட்டு ரொம்ப லாங்கில் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது யார் ஈஸியாக இருந்தது, யார் கஷ்டமாக இருந்தது? எவ்ரிபடி வெரி ஈஸி. உண்மையை சொல்லுங்கள், எவ்ரிபடி வெரி ஈஸி. எனக்கு எங்கேயுமே கஷ்டம் அல்ல. என்னை பசங்க இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஸ்ரீகாளஹஸ்தி பாட்டு வந்து எனக்கு ரெட்டை பசங்க பொண்ணுங்க, அவங்க 2 பேரும் தெலுங்கில் பாடினாங்க. நடித்தது அஃப்கோர்ஸ் ஆல் லாங்குவேஜஸ் இருக்கும். தே ஆர் சிங்கர்ஸ். அவங்க கிட்ட எனக்கு ஒரு மகன் கூட இருக்கிறான். எனக்கு 4 பசங்க. இன்னும் வேணும்னு கேட்டால் வினி போயிட்டு வேறு யாரும் தேடிக்கொண்டு சொன்னாங்க. அது அப்புறம் பேசலாம். ஸோ என் பையன் கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்கான். இவங்க 3 பேரும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன். அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் டென்ஷன் படத்தில். பட் ஐ என்ஜாய்ட் எவ்ரி மினிட் ஆஃப் இட். ஒன்லி ஒரு சில சீக்வன்சஸ்க்கு, பிகாஸ் நான் கதை எழுதுனதுனால சில சீக்வன்ஸ் நானே கோரியோகிராஃப் பண்ணதா ஆச்சு. ஓகே, தேங்க்யூ. நேரமின்மை கருதி Q&A செஷன் மட்டும் முடிச்சு. Okay, thank you.